உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர்களில் ஒருவரும் சென்னை மாவட்ட தலைவருமாகிய திருமிகு எம் வசந்தகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய துறையில் அந்த காமர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதற்கு பிறகு இப்போ குயிக் காமர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கான். இது என்ன, இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, இல்லை அதை பற்றிய விளக்கங்கள் எங்களுக்கு? தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக சங்க கூட்டமைப்பினுடைய இந்த விநியோகஸ்தருக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக இந்த விநியோகத்துறை என்பது இருந்து கொண்டிருக்கு. நாடு விடுதலைக்கு பின்னால் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து எங்கள் மூலியமாக கடைகள் மூலமாக மக்களுக்கு போய் சேர்ந்து தான் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்க முறை நடைமுறை. இப்போது சமீபமாக ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ், இப்போ உங்களுக்கும் தெரியும், நீங்கள் அதில் இருப்பீங்க. இந்த துறைக்கு வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருளை ஏதோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், இல்லை 3 நாள் கூட ஆகும்னு வச்சுங்க. இது வந்து ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறதுக்காக இதுவெல்லாம் வந்து ஒரு காமர்ஸ்ங்கிற அமைப்பு எல்லாம் நிறைய இருக்குது. அமேசான், ஜெப்டோ, நிறைய அமைப்புகள். அப்போ நேரடியாக ஜனங்களுக்கு தேவைப்படுவது உடனுக்குடன் செய்யப்படுறது தான் இப்போ வந்து குயிக் காமர்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த குயிக் காமர்ஸில் வந்து ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்விக்கி, இன்ஸ்டால்மெண்ட்டு, ஜெப்டோ, இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் என்பது இப்போ நிறைய வந்திருக்கு. அது எப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான என்ன பொருள் வேணுமோ ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அது 10 ரூபா இல்லை, 20 ரூபா இல்லை, 50 ரூபா இல்லை, 100 ரூபா கூட பொருளை உடனுக்குடன் காலையில் எழுந்துறீங்க, பேஸ்ட் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சுன்னா அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு வீடை தேடி வந்து வரும். நைட்டில் நீங்கள் ஏதாவது பால் வேணும், அது வேணும் எதுவும் சொன்னோம்னா காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் உங்களுக்கு பால் வருங்கிற இது பேர் தான் வந்து குயிக் காமர்ஸ். இப்போ இது எங்களை எப்படி பாதிக்குதுங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்க. காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிறது ஒரு ஊருக்கு முக்கில் இருக்கக்கூடிய மளிகை கடையோ அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, இதுக்கெல்லாம் வந்து தேவையான அத்தியாவசியமான அத்தனை பொருள்களும் உற்பத்தியாளர் மூலமாக எங்கள் மூலியமாக தான் அந்த கடைகளுக்கு என்பது போயிட்டு இருந்தது. இப்போ இவங்க மூலிமா வந்ததுனால என்ன ஆகுதுன்னா எங்கள் தொழில் என்பது பாதிக்குது. அதாவது உற்பத்தியாளர் வந்து நேராக எங்களுக்கு கொடுக்கறது வந்து நாங்கள் வந்து கடைகளுக்கு போய் ஆர்டர் எடுக்கும்போது கடையில் வந்து இன்றைக்கி ஆர்டருங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அது ஏன்னு சொன்னால் இந்த குயிக் காமர்ஸ் மூலியமாக அவங்க நேரடியாக உற்பத்தியாளர்கிட்டருந்து வாங்கி குறைந்த விலையில் கொடுக்குற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த குறைந்த விலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வீடு தேடி வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. பொருளை தேவைக்கேற்ற மாதிரி உடனடியாக வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. குறைஞ்ச விலையிலும் கிடைக்கிறதுங்கிறது இந்த கன்சூமர் நிறைய பேர் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால எங்கள் தொழிலுங்க அதை பாதிக்குதுங்கிறத இன்றைக்கி இருக்குது. உங்கள் தொழில் பாதித்தாலும் கூட நீங்கள் இந்த மக்களுக்கான ஒரு நல்ல சர்வீஸ், அதாவது அந்த சேவை கிடைக்கிறது இன்னும் குறைந்த விலையில் கிடைக்கின்றது போது அப்போ பொதுமக்கள் அதை நோக்கி தானே போவாங்க. அது இயல்பு தானே. நீங்கள் உங்களுக்காக நீங்கள் என்னது அதிகமாக பணம் கொடுத்து வாங்க, இல்லை லேட்டாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? இல்லை, சரியான கேள்வி இது. பொதுமக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கிறது, குறித்த நேரத்தில் கிடைக்கிறதுல வந்து எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. பொதுமக்கள்னு சொன்னால் நாங்களும் பொதுமக்களும் ஒரு அங்கம்தான். என்னுடைய அண்ணன் தான், என்னுடைய தம்பி தான், என்னுடைய அக்கா, என் மாமன், மச்சான் தான். இந்த பொதுமக்களாகிய நாங்களும் ஒன்று தான். இப்போ நான் எங்களுடைய கேள்வியே என்னென்னா, நாங்கள் பொதுமக்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி குறைந்த விலையில் கிடைக்கிற இந்த பொருளை நீங்கள் தேடி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வைக்கிறத விலையாயிடும். இல்லை, எல்லாருமே அழிக்கப்படும். இப்போ உற்பத்தியாளர் வந்து நேரடியாக விநியோகஸ்தர் மூலமாக கிடைக்கிறதுங்க இந்த ரேட்டுங்கிறது இந்த குயிக் காமர்ஸ் மூலயமாக உங்களுக்கு குறைந்த ரேட்டில் எல்லாமே நீங்கள் கிடைக்கிது. மக்கள் அது விரும்புறதுல தப்பே கிடையாது. இதை ஆதரிக்கிறதும் தப்பு இல்லைங்கிறது அவங்களுடைய வாதம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகணும், இந்த விநியோக முறை என்பது அழிக்கப்பட்டதுன்னு சொன்னால்
இந்த பிளேயர்ஸ் என்பதான் ஒரு 4-5 பிளேயர்ஸ் என்பதான் மார்க்கெட்லேயே வந்து இருப்பாங்க. அது ஒரு மொனாப்புலியாக போய்டும். மொனாப்புலியாக மாறிட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து விற்கிறதா ரேட். அதுக்கு நீங்கள் பல உதாரணங்களை சொல்லலாம், எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ இன்றைக்கி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை கம்பெனிஸ் இருந்தது, ஏர்செல் இருந்தது, ஆர்பிஜி இருந்தது, டொக்கோமோ இருந்தது, இதுக்கிடையில் தான் ஏர்டெல்லும் இருந்தது, ஏர்செல் இருந்தது. இப்போ எல்லாம் அழிக்கப்பட்டு 2 தான் இருக்குது, ஜியோவும் ஏர்டெல்லும் தான். ஜியோவும் ஏர்டெல்லும் மட்டும்தான் இருக்குது. அன்றைக்கி ஜியோ தெருவோரங்கள்லாம் நின்று சிம் கார்டை ஃப்ரீயாக கொடுத்தான், மொபைலை ஃப்ரீயாக கொடுத்தான். அன்றைக்கி போய் மக்களெல்லாம் ஓடி வாங்கும்போது இதுக்கு பின்னால் என்ன ஆபத்து இருக்குங்கிறது உணராமல் வாங்குனது. இன்றைக்கி எல்லாம் அழிக்கப்பட்டு இவங்க 2 பேர் தான் பிளேயர்ஸு இந்தியாவில். மாதம் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பேக்கேஜ் மாறிக்கிட்டே இருக்கும், அதிகப்படுத்துகிறாங்க பணத்தை. ஆமாம். ஸோ காம்படேட்டர் இல்லைன்னு, உங்களுக்கு போட்டியாளர்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்க வைப்பு தான் சட்டம் போது இன்றைக்கி மக்கள் அதை அவதிப்படுறாங்க இல்லையா? நீங்கள் இப்போ ஒரு தொலைதூர பார்வையில் இருந்து பேசுகிறீங்க. ஆமாம். அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் பாதிக்கப்பட போகிறீங்க, அதனால் அது மாறாதீங்கன்றீங்க. உண்மை. இப்போ நீங்கள் ஆட்டோவே எடுத்துங்களேன், இப்போது ஊபர் இருக்குது, ஓலா இருக்குது, ரேப்பிடோ இருக்குது. ஆரம்பத்தில் இந்த ஆட்டோ வரும்போது இப்போ நீங்கள் இங்கேருந்து இது கோயம்பேடுன்னு வச்சுங்க, கோயம்பேடுலேருந்து கேகே நகர் போகணுன்னா 120 ரூபா ஆகுது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஓலாவில் ஊபரில் போனீங்கன்னா 90 ரூபா தான் ஆச்சு. 30 ரூபா யார் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் ஆட்டோ டிரைவருக்கு அவனே ஈவினிங் ஆனால் பணத்தை போட்டுருவான். அன்றைக்கி கன்சூமர் என்ன பண்ணாங்க, வாடிக்கையாளர்னா பொதுவாக ஆட்டோ ஃபீல்டுங்கிறது ஒரு ஒரு பேர் இருக்குது, இவங்க அதிகமாக வாடகை வாங்குவாங்க, கூடுவாங்கன்னும்போது இன்றைக்கி ஓலாவில் புக் பண்ணோம்னா குறைவு அப்படிங்கிறது ஆச்சு. இன்றைக்கி எல்லா கஸ்டமர் எல்லாரையும் அந்த ஆப்புக்கு மாற்றிட்டாங்க, மக்களை மனநிலை மாறி போச்சு. இப்போ என்ன ஆகுது, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஓலாலையும் ஊபர்லேயும் இதுலேயும் ரேப்பிடோலையும் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே இப்போ கூட்டிகிட்டு இருக்கு, ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். காலையில் ஒரு ரேட்டு, மதியம். ஆனால் வெளியில் இருக்கிறத விட குறைவாக தானே இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒய்எம்சிஏக்கு புத்தக காட்சிக்கு போனேன். அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு ஆட்டோக்காரர் நின்னார். நாங்கள் என்னோட அலுவலகத்துக்கு போகணுன்னு சொல்லும்போது 250 ரூபா கேட்டார். அதே நேரத்தில் அதை போட்டு பார்க்கும்போது 106 ரூபா தான் வருது அந்த ஆப்பில். அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஒரு 50 ரூபா சேர்த்து வாங்க, 150 ரூபா வாங்கிக்கணும். ஆனால் அவர் 250 ரூபா நின்னார். நீங்கள் இப்படி போனீங்கன்னா எங்களுக்கு எப்படி வாழ்க்கை ஓடும் அப்படின்றதையும் பேசுகிறாரு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனால் மக்கள் எதை பார்ப்பாங்க, எங்களுக்கு குறையுது, எங்களோட நிதிச்சுமை குறையுதுன்னு தானே பார்ப்பாங்க. இல்லை, அது ஒரு பத்தில் உண்மை. இன்னைக்கு அது வந்து தற்காலிகமான ஏற்பாடு தானே ஒழிய இது ஒரு நிரந்தரம் கிடையாது. இப்போ எப்போவோ ஒரு தடவை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எப்போவோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்றதுக்கு இப்போ இருக்கிற நன்மையை கெடுத்துக்கணும். இல்லை, வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தை நீங்கள் இப்போ உணரலைன்னா மிகப்பெரிய பாதிப்பு வருங்கிறது தான். வரும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வரும். இப்போ வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை போல கெடும், கண்டிப்பாக உண்மை தான். ஸோ இதுதான் நீங்கள் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு விலைகள் கம்மியாக கிடைக்குது எல்லாம்னா, நீங்கள் இந்த அமைப்பை எல்லாம் அழிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கடைசியில் வந்து பாதிக்க போகிறது மக்களுங்கிற. இப்போ எங்களோட தொழில் மட்டும் பாதிக்குதுங்கிறதுக்காக நாங்கள் இதை பேச வரல, அந்த மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம், அந்த மக்களும் என்னுடைய சகோதரன். அப்போது என் தொழில் பாதிக்குது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த தொழில், எங்களுடைய தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்காங்க, 8 கோடி குடும்பம். இப்போ மொத்தத்தையும் அவங்க கைக்கு கொண்டு வந்துடுவாங்க, விலையை ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எதிரான போராட்டங்கள்லாம் உருவாகும் தானே. அந்த நேரத்தில் அதை உடைக்க முடியும் தானே. கண்டிப்பாக உடையும். இப்போ நீங்கள் இப்போ இதை ஏற்றுறாங்க சொன்னால், இப்போ இன்றைக்கி வணிகர் சங்கங்கள் இருக்குது. இன்றைக்கி சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான கடைகள் இருக்குது. இப்போ இதன் மூலமாக, இந்த குயிக் காமர்ஸ் மூலமாக அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ அதில் சார்ந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான் நிச்சயமாக. இப்போ அவங்களும் அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அறிவித்து போராட்டம் மூலம் அந்த அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க தான் நாங்கள் விநியோகஸ்தர்கள், நாங்களும் பாதிப்போங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ ஆபத்தை உணர்றோம். சரி, எங்களுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் மக்களுக்கு சலுகை மூலமாக கம்மி விலையில் கிடைக்கிறத, குறித்த நேரத்தில் கிடைக்கிறத நாங்கள் எதிர்க்கவே இல்லை. அதே நேரத்தில் காலங்காலமாக இந்த தொழிலில் இருக்கிற எங்களுடைய எதிர்கால சந்ததி என்பது இதிலே நீங்கள் இருக்கிறவங்க நாங்கள் அழிஞ்சக்கூடாதுன்னு பார்க்குறோம். இப்போ அவங்க எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த விலை குறைவு, குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு போய் சேர்த்தல் அப்படின்றத நீங்கள் ஏன் கையில் எடுக்கக்கூடாது? நாங்கள் இல்லை, இது வந்து என்னென்னா, குறித்த நேரத்தில் மட்டுமே இல்லை, உங்களுக்கு ரேட்டு தான். இப்போ ஒரு பொருளுடைய விலை வந்து 100 ரூபான்னு வச்சிங்க, அவங்க 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கினா 100 ரூபா.
அப்போ நீங்களே என்ன நினைப்பீங்க, 80 ரூபாவது விரும்புவீங்களா 100 விரும்புவீங்களா? அப்போது இந்த கேப் இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். உற்பத்தியாளர் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறோம். இந்த இரட்டை விலை கொள்கைன்னு இருக்கு இல்லையா, உற்பத்தியாளரோட தவறுன்றீங்க. ஆமாம். இப்போ இந்த இரட்டை விலை கொள்கைன்னு இருக்குல்ல, இந்த இரட்டை விலை கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்கள் இந்தியாவில் இப்போ ஆட்சியில் வந்து எல்லாம் ஒன்று, ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரு சிவில் சட்டம் எல்லாம்ங்கிற அறிவிக்கிற இந்த அரசு கிட்டத்தட்ட 24 கோடியிலேருந்து 50 கோடி மக்கள் இந்த வாழ்வாதாரத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய குடும்பம், அவன் தொழில் என்பது பாதிக்கும் போது இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று எது ஒன்றும் பாருங்கள், ஒன்று அழிச்சு ஒன்று வந்து கொண்டு வர முடியாது. அழிக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். இதில் வாழ்வாதாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறத எங்களுடைய கேள்வி. அப்போ நாங்கள் என்ன இரட்டை வேலை கொள்கையை எதிர்க்கிறோம். அப்போ அதை யார் தடுக்க வேண்டியதுன்னு சொன்னால் மத்திய அரசு என்பதை தடுக்கணும். ஏன்னா இந்த அமைப்புகள்லாம் உள்ள அனுமதித்து இந்த வியாபாரங்கள் பண்ணலாம் சொல்கிறது யாருன்னா மத்திய அரசு. அப்போ மத்திய அரசு இது தலையிட்டு இவ்வளோ குடும்பங்கள் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளணுங்கிறது தான் எங்களுடைய டிமாண்டு. இப்போ அதை தான் நாங்கள் அழுத்தமாக நாங்கள் சொல்கிறோம். அப்போது இந்த இரட்டை வேலை கொள்கை எடுங்க, அவனுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா எனக்கு 100 ரூபா கொடுங்க, போட்டியில் நம்ம சந்திப்போம். ஆனால் நீங்கள் 80 ரூபா கொடுத்து எங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா, இன்னும் கூட நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், எந்த ஒரு போராட்டமும் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் வெற்றி அடையாது என்பது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம், இன்றைக்கி உங்களுக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கிது, பொருள் கிடைக்கிது, நேரத்துக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்கள் அதில் போய் மாறுறீங்கன்னு சொன்னால் பின்னால் மிகப்பெரிய சுமையை உங்களுக்கு உருவாக்குங்கிறது உதாரணம் தான் நான் சொன்ன எல்லா விஷயங்களும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையும் சேர்த்து, உங்களுடைய மகனாக, உங்களுடைய நண்பனாக, உங்களுடைய சகோதரனாக எங்களையும் நீங்கள் பார்க்கணும், எங்களுடைய தொழிலுக்கும் நீங்கள் ஆதரவு தரணுங்கிறது தான் நாங்கள் மக்களுக்கு பார்த்து கேட்குறோம். அதே நேரத்தில் அரசுக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, கோரிக்கை என்ன வேணும்னு சொன்னால், இந்த இரட்டை விலை கொள்கை இல்லாமல் ஒரே விலையில் கொடுத்தோம்னு சொன்னால் சமநிலையில் போட்டியை சந்திப்பதற்கு விநியோகஸ்தருங்கிற முடியும் நாங்கள் தயாருங்கிற ஒரு இதுவும் நாங்கள் சொல்லுவோம். இப்போ உற்பத்தியாளர்கள் உங்களுக்கு ஒரு விலையும் அவங்களுக்கு ஒரு விலையும் கொடுக்குறாங்க, அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு என்னென்னா, உற்பத்தியாளர் அவனுக்கு ஒரு விலை எங்களுக்கு ஒரு விலை அப்படின்னும் போது வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் அதிகமாக அவங்க வாங்குறாங்கன்றதுக்காக விலை குறைக்கப்படுகிறது, ரேட்டு வந்து கொடுக்குறாங்க. இதே விலையை வந்து இப்போ இன்னைக்கு உற்பத்தியாளர் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக கொடுக்கறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. இப்போ கேள்விப்பட்ட வகையில் நான் சொல்லுவது என்னென்னா, ஏன் அவங்களுக்கு கம்மியாக கொடுக்க போகிறது அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற பொருளுக்கும் நீங்கள் ஒரு கடையில் வாங்குகிற பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கும். கிராமில் வித்தியாசம் இருக்கும், பேக்கிங்கில் வித்தியாசம் இருக்கும், ரெண்டாவது அதோடைய இன்க்ரீடியண்ட்டில் கூட வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மக்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, கேள்விப்பட்டதை நான் உங்களை இதெல்லாம் பகிர்றேன். அவங்க கொடுக்குறத வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஆனால் கடையில் போய் வாங்கினா நமக்கு தேவையான தரத்தில் வாங்கிக்கலாம். தரத்தில் மட்டும் இல்லை சார், இப்போ நீங்கள் தரம் குறைந்த விலையும் குறைச்சிக்கலாம். 100 கிராம்னா 100 கிராம் இருக்கும், ஆன்லைனில் பண்ணிங்கன்னா 80 கிராம் இருக்கும். இதில் கலக்கின்ற அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும், பேக்கிங் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அப்படி தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ எவ்வளோ பேர் இந்த அவேர்னஸ் இருக்குது, இந்த விழிப்புணர்வு இருக்குது, இது 100 கிராம் 80 கிராம் செக் பண்ணி நம்ம வாங்குறோம்னா வாங்க மாட்டோம். ஆமாம். அப்போ அது உங்களுக்கு குறைச்சி கொடுக்கறதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. ரெண்டாவது, எங்களுக்கு வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு என்பது குறைச்சி கொடுக்குறாங்க. சரி, இந்த மார்க்கெட் செட்டப்பு இதில் வந்துங்கிறதுனால இதனால் வந்து அரசு சொல்லலாம் வேலை வாய்ப்பு கூடுது, எவ்வளோ பேர், அதெல்லாம் உண்மையே கிடையவே கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேயும் வந்து ஒரு ஹப்புங்கிறது டார்க் ரூம் என்பது போட்டிருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி படித்த இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க மூலியமாக தான் பண்ணுறோம். பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பாக கூட என்பது அதுவும் கிடையாது. உண்மையிலே வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிற இப்போ இருக்கிற எங்களுடைய நிரந்தர வேலை வாய்ப்பும் இல்லை, நிரந்தர வேலைப்புங்கிறல. இப்போ நாங்கள் தான் இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் 5 பேர் 8 பேர் 10 பேர் 100 பேர் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு தலைமுறை தாண்டி வேலை செய்கிறாங்க. அப்போ அவரை நம்பி ஒரு 3 பேர் இருக்குது, அவங்க அண்ணன் தம்பி அவங்களும் நம்பி இருக்கும், அப்பா அம்மாவும் இருப்பாங்க. அப்போது எத்தனை கோடி பேர் இதில் இருக்கிறாங்க, ஒரு பாதிப்பு ஏற்படுது இல்லையா? ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்து சம்பந்தமாக அது ஒரு கேள்விக்குறியாக வரக்கூடிய காலங்கள் மாறுதுங்கிற ஒரு அச்சம் என்பது இருக்கிறனால சமூகத்தில் ஒரு சிறுபான்மையினர், ஒரு தாழ்த்தப்பட்டோர், இந்த மாதிரி ஒன்று இருக்கிற மாதிரி உங்களையும் கவனித்து உங்களுக்கும் சலுகைகள் கொடுக்கணும்னு கேட்குறீங்களா? இல்லை, நீங்கள் அந்த அப்படிலாம் போக வேண்டாண்ணா. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக இந்த வணிகத்துறை என்பது இருந்துக்கிட்டு இருக்கு.
வரக்கூடிய காலங்களில் இந்த வணிகத்துறையை நம்பி இருக்குது. ஏன்னா இன்னொன்று சொல்ல பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிடாதீங்கன்றீங்க. அழிக்கிறான்றோம். இன்னொன்று வந்து அரசுக்கு எங்கள் மூலமாக பல கோடி வருமானங்கள் இருக்குங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி மூலமாக அந்த வருமானம் இல்லையா? அந்த வருமானம் அவங்க மூலமாக வரும்ல? இல்லை, குறையும். இப்போ நாங்கள் 100 இல்லை, அதான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு 100 ரூபா பொருளை நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க 80 ரூபா விற்கிறாங்கன்னா நான் 100 ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டுறேன். அதே 80 ரூபாய்க்கு கட்டினா அவங்க மூலியமாக என்ன வரும்? அரசுக்கு வருமானம் குறைவு தான். எங்கள் மூலியமாக தான் அரசுக்கு, கஜானாவுக்கு ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது கூட. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் வரி மூலமாக ஈட்டி கொடுப்பது இந்த தொழில் தான். இன்றைக்கி கூட நீங்கள் 1,30,000 கோடி என்பது இன்றைக்கி ஜிஎஸ்டி மூலமாக வருமானம் வருதுன்னு சொன்னால் அது எங்கள் மூலியமாக வருது. இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக எந்த விதமான இதுவும் இல்லாமல், வரி ஏய்ப்பு இல்லாமல் செலுத்தக்கூடிய அமைப்பும் கூட இருக்கும்போது ஒரு பெரிய இந்தியாவுக்கு தேவையான ஜிஎஸ்டி பொருளுக்கு கட்டமைப்புக்கு தேவையான அத்தனை பணமும் வந்து ஜிஎஸ்டி மூலம் வருதுன்னு போது அதில் எங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும்போது எங்களையும் புறக்கணிக்கிறீங்க, எங்கள் வாழ்வாதாரத்தை தான் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளிப்பதற்காக உங்கள் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானங்கள்லாம் ஏற்றிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, இப்போது எங்களுடைய மாநில பொதுக்குழு என்பது கடந்த மாதம் டிசம்பர் 22 ராமநாதபுரத்தில் நடந்தது. இந்த ராமநாதபுரத்தில் நடந்தது எங்களுடைய மாநில தலைவர் தென்னாட்டு சிங்கம் வெங்கடேஷ் அவர்கள், அதே மாதிரி மாநில பொதுச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். இப்போ நடந்த அந்த பொதுக்குழு என்பது தமிழ்நாடு முழுதும் இருந்து இந்த விநியோகத் தொழிலை நம்பி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த மாநாட்டில் நாங்கள் வந்தோம். எங்களுடைய முதல் இந்த மாநாட்டினுடைய விஷயங்களே என்னன்னு சொன்னால், இன்னைக்கு விநியோகஸ்தர்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதில் நீங்கள் தீர்மானம் நாங்கள் போட்டது என்னென்னா, ஒன்று வந்து ஜிஎஸ்டி. இப்போ இன்றைக்கி ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க சொன்னால், ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துனது 2017 அறிமுகப்படுத்துனது. நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது அதில் நிறைய குளறுபடிகள் என்பதெல்லாம் இருந்தது. அதில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தின அரசு அதிகாரிகளுக்கு கூட நேரடியாக பல விஷயங்கள் தெரியாதுன்ற விளைவு என்பது இன்றைக்கி 2017, 18, 19, 19, 20ங்கிறது அந்த காலத்தில் ஏற்பட்ட சிறு சிறு தவறுகளை எல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய சரி பண்ணலை, பெருசாக்கி இன்றைக்கி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் 4 லட்சம் 5 லட்சம் நீங்கள் வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்கீங்கன்னு சொல்லி கட்டணுங்கிறது இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஜிஎஸ்டியில் அப்டேட் ஆகணும். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புது புது விஷயங்களை சொல்லி விநியோகஸ்தர்களே புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தி ஒரு அச்சத்தோடு ஒரு பயத்தோடு இன்றைக்கி தொழில் செய்யக்கூடிய நிலைமை என்பதற்கு இதை சரி பண்ணணும், எளிமையாக்கணுங்கிற ஒரு தீர்மானமும் நாங்கள் கொண்டு வந்தோம். இப்போ ஜிஎஸ்டியே வேணான்னு நீங்கள் சொல்லலை? இல்லை, ஜிஎஸ்டி வேண்டாங்கிறது நாங்கள் மறுக்கலை. அது வந்து ஒரு எளிமைப்படுத்தி விநியோகஸ்தர்கள் புரிந்து, ஏன்னா இன்றைக்கி விநியோகஸ்தர் அத்தனை பேரும் கம்ப்யூட்டர் நாலேஜ், சிஸ்டம் நாலேஜ் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் பரம்பரை தொழிலாக செய்கிறவங்க கூட இந்த விநியோக தொழில் இருக்காங்க. இன்றைக்கி அப்டேட்டாக இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதில் சில தவறுகள் என்பதெல்லாம் கூட நடக்கும். அப்படிப்பட்ட தவறுகள்லாம் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி போல் பார்க்குற பார்வை, அரசை ஏமாத்தினா போய் ஒரு பார்வை என்பது பார்க்குறதுன்னு இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய இது. அதே நேரத்தில் இன்றைக்கி தொழிலை பாதிக்கக்கூடிய இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, நான் சொன்ன இ-காமர்ஸ், இந்த குயிக் காமர்ஸ், இதிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான தீர்மானம் அதை நிறைவேற்றிருக்கிறோம். இது அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போவதற்கு இந்த மாதம் சில இயக்கங்கள் நடத்தலான்னு இருக்கோம். பிப்ரவரி மாதத்தில் கூட எங்களுடைய மாநில பொதுச்செயலாளர் அருமை அண்ணன் வெங்கடேஷ் அவர்கள் கூட ஒரு போராட்டமாக நாங்கள் அறிவிப்போம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசுக்கு எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கிறோம். அது ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கூட நடப்பதற்கான இது இருக்குது. இதை தவிர்க்கணுங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த போராட்டம் தமிழ்நாடு அரசுக்கு, அந்த தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மட்டுமா, இல்லை மத்திய அரசை பற்றி அதில் இல்லை? இது முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மத்திய அரசு தான், மாநில அரசை சார்ந்தது அல்ல. ஏன்னா இந்த பாலிசி, இந்த கொள்கை என்பது பன்னாட்டு முதலாளிகளை தொழிலில் அனுமதிக்கக்கூடாது என்பது மத்திய அரசு கையில் தான் இருக்கும், மாநிலத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஆகவே இது மத்திய அரசை எதிர்த்து தான் இந்த போராட்டம் என்பது வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நடக்கும். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த பின்பு, அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு இந்த ஜிஎஸ்டி வந்து மிக தீவிரமாக கொண்டு போகிறாங்க. சிலரை வந்து
அவமானப்படுத்துகிற அளவுக்கும் கூட நடந்துக்கிட்டாங்க கோயம்புத்தூரில். இந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது. அப்படிப்பட்ட சூழலில் உங்கள் அமைப்பு சார்ந்து நீங்கள் வந்து அந்த எதிராக, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, அந்த அரசுக்கு எதிராக நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதற்கு எதிரான வேலைகள்லாம் செய்கிறீங்க, இல்லை செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரியான எதுவும் இருக்கா? இல்லை இல்லை, அதாவது வந்து இன்றைக்கி ஜிஎஸ்டியில் நீங்கள் ஆள்ற அரசு வந்து பிஜேபிங்கிறது இல்லைங்க. மத்தியில் எந்த அரசு வந்தாலும் இந்த தொழிலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அது எந்த அரசாக இருந்தாலும் எதிர்ப்பதற்கு, எங்களை பாதிக்கிறதுன்னு சொன்னால் நிச்சயமாக எதிர்க்க தான். ஆனால் அந்த எதிர்ப்புன்றது இந்த அரசில் தான் வந்தது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் கடந்த 10 ஆண்டு 11ஆண்டாவது ஆண்டாக. ஆமாம் ஆமாம், 2017 தான் ஜிஎஸ்டி அறிமுகப்பட்டது. அதுக்கு முன்னாடி வேட்டுன்னு இருந்தது. 2017 தான் இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இவங்களுடைய ஆட்சிக்கு தான் அது பொருத்தமான விஷயமாக இருக்கும். பொதுவாக நம்ம வரலாறு படிக்கும்போது இந்த ஒரு அரசன் வந்து அதிகமான வரியை வசூலித்தான், பொதுமக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள், அந்த ஆட்சி கவிழ்ந்தது, அப்படிலாம் படிக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான சூழல் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரியான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கொதிப்பு என்பது எல்லாருக்கும் இருக்குங்க. அதாவது பாதிப்புங்கிறது, இப்போ நான் வந்து ஒரு அமைப்பில் இருக்கிறேங்கிறதுக்காக தொலைக்காட்சியில் உங்களுக்கு முன்னால் வந்து இந்த எதிர்ப்பை நான் சொல்லலாம், பேசலாம். ஒரு பாமரன சாதாரண மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கொதிப்பு இல்லைங்கிற ஒரு கருத்துக்கு போகுது என்பது தவறு. மற்ற பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட யார்ட்டாச்சும் பேசி ஷேர் பண்ணுவாங்க. நிச்சயமாக இன்றைக்கி நம்மக்கிட்ட திண்ணை பேச்சுன்னு இருக்குல்ல, டீ கடையில் உட்காந்தா, பார்பர் ஷாப்பில் உட்காந்தா, திண்ணை இல்லாமல் போச்சு இல்லை, பேசிக்கிட்டு இருக்கோம்னா அவன் புலம்பலை, வேறு வழி இல்லைங்கிற, இதெல்லாம் கேட்குறதுக்கு யார் பாருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொனியில் பேசுகிறதும் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் எதிர்ப்பதற்கும் கேட்பதற்கும் அந்தந்த துறையை சார்ந்த பல அரசியல் கட்சிகளும் இருக்குது. இந்த தொழிலை சார்ந்த சில அமைப்புகளும் எங்களை போல அமைப்புகளும் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆமாம், இப்போ நீங்கள் எடுத்திருக்கும் தீர்மானங்கள், போடப்பட்ட தீர்மானங்கள்லாம் அதை ஏற்று அரசுகள் நடைமுறைப்படுத்தாவிட்டால் அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இந்த தொழிலில் ஏற்பட்டது மட்டும் இல்லை சார். ஜிஎஸ்டிங்கிறது இன்றைக்கி எல்லா துறையும், உற்பத்தியாளர்லேருந்து சாதாரண, இப்போ நீங்களே எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் ஜிஎஸ்டிங்கிறது எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி வந்து சேர்த்தாச்சு. சுடுகாடை தவிர இறந்த இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் வந்தாலும் வரலாம். எதில் ஜிஎஸ்டி இல்லை? நீங்கள் சாப்பிட்ற பொருள் இல்லையா, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய துணிமணியில் இல்லையா, ஷூவில் இல்லையா, வாட்சில் இல்லையா, எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி. நீங்கள் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான இந்த வரி அதிகமான இருக்கிறது வந்து இந்தியா தான். ரெண்டாவது, இந்த சிஸ்டத்திலே பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகளும் இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த கோயம்புத்தூர் மேட்ரும் இதோட வருது. நீங்கள் ஒரு வேர்க்கடலை இருக்குது, வேர்க்கடலையே சாதாரணமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி 5%. பருப்பியானா அதுக்கு ஒரு வரி, பண்ணுன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ், அதுக்கு ஒரு உள்ள வரிங்க. இப்போ நீங்கள் சொன்னது அதுதான். இப்போ இவ்வளோ குளறுபடிகள் இருக்கக்கூடியது வந்து எப்படி வருமோ? இப்போ இது நீங்கள் ஏதோ நாங்கள் தொழிலில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பாதிக்கிறோமா? கிடையாது, சாதாரண பாமரன் உட்பட பாதிக்கிறான். வரி மட்டுமே அதிகங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, துணி வாங்குறீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா உற்பத்தி விலையை விட கூடுதலாக அல்லது சரிபாதிக்கு மேலே அல்லது சரியாக இன்றைக்கி டேக்ஸ் கட்டின்னு இருக்குமா இல்லையா? அப்போ அதிகமான டேக்ஸை கொடுக்குற இந்த பாமர மக்களோடு சேர்ந்துருக்கும் இந்த நாட்டில் எனக்கு இந்த சலுகை வேணும் அப்படிங்கிறது மறுக்கப்படுகிற போது அதை எதிர்ப்பதும் கேள்வி கேட்பதும் என்ன தவறு இருக்குன்றேன். இப்போ நீங்கள் இந்த துறையில் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து மக்களுக்கு முதலில் எடுத்து செல்கிறவர்கள் உங்களை போன்றவர்கள், அல்லது இப்போ உள்ள இ-காமர்ஸ், குயிக் காமர்ஸ் இருக்கட்டும், அவங்கக்கிட்டேயே அந்த ஒரே வரி, அந்த வரியை செலுத்திய பின்பு அந்த வரியும் சேர்த்து தான் மக்கள்கிட்ட கொண்டு போக போகிறாங்க அவங்க. அப்படின்ற போது அந்த ஒரே வரியாக வைக்காமல் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வாங்குறவங்கள்ட்ட எல்லாம் வரி வைக்கிறாங்களே, இது சரியானதா? இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா, இல்லை வெளிநாடுகள்லாம் இருக்கா? இல்லை, வரி என்பது நீங்கள் போடக்கூடிய ஒரு வரியை, இப்போ முதல்ல இருக்க வேட்டுன்னு ஒன்று இருந்து இல்லைங்களா, இந்த வேட்டில் சில லீக்கேஜஸ் இருந்தது, அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னுங்குது. போடக்கூடிய வரி நேரடியாக அரசுக்கு வரணுங்கிறது கொண்டு வர்றதுங்கிறது தான் இந்த ஜிஎஸ்டி சிஸ்டமே. இப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு பொருளை விற்கிறோம், நாங்கள் 5% எங்களுக்கு வந்து உற்பத்தியாளர்கள் போடுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் கடைகளுக்கு கொடுக்கும்போது அந்த 5% போட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் கொஞ்சம் முன்னால் சொன்னது தான், கடைசியாக யார் தலையில் போய் விழுதுன்னு சொன்னால் கன்சூமர் கையில் தான், மக்கள் மத்தியில் போயிடுது. அவங்ககிட்ட இந்த கலெக்ட் பண்ணுற காசு தான் நேரடியாக ஜிஎஸ்டியாக அரசுக்கு என்பது நீங்கள் போய் சார். இப்போ இந்த கேள்வி இப்போ கேட்டது மூலமாக
அதாவது ஒரு இடத்துல வரி இல்லாமல் எல்லா வரிசையாக வரி வந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா வரிகளையும் பொதுமக்கள் தான் கட்டுகிறார்கள் அப்படின்ற நிலையில் இதை ஒரே வரி, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி ஒரே வரின்ற ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு ஒரு வரி, ஒரே வரி அப்படின்ற நிலை வருமா? அப்படி வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? இல்லை, அது வந்தாலும் நல்ல விஷயம் தானே. இப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5% இருக்குது, 12% இருக்குது, 18% இருக்குது, 20. இதில் பிரிக்கிறாங்கல்ல, ஆடம்பர பொருள், இன்றியமையாத தேவைகள். இன்றியமையாத பொருட்கள் மீது குறைவாகவும், ஆடம்பர பொருட்கள் அல்லது அந்த போதை அதெல்லாம் அதுக்கு மேலே அப்படின்ற ஒரு நிலை சரிதானே? இல்லை, சரிதான். அதாவது என்னென்னா, இன்றைக்கி மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள் இருக்கு இல்லையா, இப்போ கூட எக்ஸம்ப்டட் இருக்குது, வரி விலக்கு பொருட்கள் சிலது இருக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ எங்களுடைய கோரிக்கை கூட என்னன்னு சொன்னால், அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இப்போ அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, மிளகா இருக்குது, புளி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதை தவிர்த்து வாழ முடியாத ஒரு நிலை மக்கள் இருக்கிற அந்த பொருளுக்கு குறைஞ்சபட்சம் வரி அல்லது வரி இல்லாமல் கூட செய்வது என்பது நல்ல விஷயங்கள். இதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆடம்பரமான பொருள் இருக்குது. இப்போ ஒரு கார் இருக்குது அல்லது ஒரு செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் கூட நீ இன்னைக்கு தவிர்த்துட்டு வாழ முடியாத நல்லா இருக்குன்னு வச்சுங்க. எதையெல்லாம் தவிர்க்க முடியுமோ வாழ்க்கை நடைமுறையில் அப்படிப்பட்ட பொருள்கள் இங்கே வரி கூடுதலாக போடுறது வந்து ஒன்றும் தப்பும் கிடையாது, சராசரி எல்லாம்ங்கிறது. அதே நேரத்தில் மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து சிலதுக்கு நிச்சயமாக வரி விலக்கு என்பதும் அல்லது குறைந்த வரி ஒரு 5% ஆரம்ப நிலைங்கிறது 5%, அந்த 5% வரிங்கிறது போடுவதும் சரியாக இருக்குங்கிறது தான் எங்களுடையது. இப்போ இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் 25 கிலோவுக்கு ஒரு விலை, 26வது கிலோ ஒரு விலை அப்படிலாம் சொல்கிறாங்களா? அதை பற்றிய விளக்கம் இல்லை, நீங்கள் அரிசியை வந்து லூஸில் நீங்கள் விற்கிறீங்க சொன்னால் டேக்ஸ் இல்லைங்கிறது. 25 கிலோக்குள்ளே இருக்கிறது 5% டேக்ஸ் கிடையாது. அது 26 மாறுதுங்கிற ஒரு பேக்கிங்காக வரும். அதான் பேக்கிங். நீங்கள் லூஸில் இல்லாமல் பேக்கிங்காக சில பொருள்கள் மாறும்போது அது வேரியேஷன் இருக்கும். 5% மாறும், 12 இது ஏழை மக்களுக்கு ஒரு சரியானது தானே? அதாவது ஏழை மக்கள் வந்து குறைவாக தான் வாங்குவாங்க, கையில் இருப்பு அவ்வளோதான் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு விலை குறைப்பதும் வசதியானவங்களுக்கு விலையை கூட்டுவதும் ஒரு நியாயமாக தானே தோணுது. ஆமாங்க, அரிசிங்கிறது ஏழை மட்டும் சாப்பிடலையே, ஓரளவுக்கு அதை தாண்டி இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நடுத்தர குடும்பம்ங்கிற அரிசி மஸ்ட் இல்லையா, பயன்படுத்துகிறாங்கல்ல. நீங்கள் அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வரி இல்லைங்கிறத சொல்லலாமே. நீங்கள் இன்றைக்கி பணக்கார குடும்பங்கள், வசதி படைத்த குடும்பம்னு இந்தியாவில் ஒரு 142 கோடி இன்றைக்கி பாப்புலேஷன் நம்ம நாட்டில் இருக்குன்னு சொன்னால், அது வந்து நீங்கள் அந்த பர்சன்டேஜ் எடுத்துன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 10% தாண்டாது. ஆனால் நடுத்தரம், அந்த நடுத்தரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய இதுதான் கிட்டத்தட்ட 80%. அந்த 80% மக்கள் தான் இன்றைக்கி சாதாரண அன்றாடம் தான் சம்பாதிக்கிற அந்த வருமானத்திலிருந்து குடும்பம் நடத்தக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவங்கள நீங்கள் வரியால் வஞ்சிப்பது என்பது சரியில்லைங்கிறத என்னுடைய கருத்து. இப்போ உங்களுடைய அமைப்பு, நீங்கள் வந்து ஒரு அமைப்பாக இருக்கிறீங்க, பல சங்கங்களை சேர்த்து இணைத்து கூட்டமைப்பாகவும் செயல்படுறீங்க. ஒன்றிய அரசு இப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் வரி அமைப்புகளை, எங்களுக்கான வாழ்வாதாரத்தை தடுக்கக்கூடாது, இப்படிலாம் நிறையா வச்சுருப்பீங்க. அதை விரிவாக சொல்லுங்களேன். என்னென்ன ஒன்றிய அரசு என்னென்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ளணும்னா அப்போ தான் நான் கொஞ்சம் முன்னே சொன்னது தான், எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற காலங்காலமாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தொழிலில் இருக்கக்கூடியவர் வருங்கால சந்தேகர்கள் பாதிக்காத அளவுக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த தொழில். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் உற்பத்தியாளர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு உற்பத்தி பண்ணுற பொருளை எங்களுக்கு ஒரு 8%, 6%, 7% இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த பர்சன்டேஜும் இன்றைக்கி உற்பத்தியாளர் குறைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விலைவாசி ஏறி போச்சு, மின் கட்டணம் ஏறி போச்சு, சேலரி வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது. ஆகவே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த 7%ல் 1% குறைக்கிறோம், 6% தான் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் திருப்பி அவங்கள என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு விலைவாசி ஏறுது, மின் கட்டணம் உயருது, எல்லாம் உயருதுன்னா எங்களுக்கும் தானே வருது, அப்போ எங்களுக்கு தானே பாதிக்குது. அப்போ எங்ககிட்டையும் சேலரி வந்து இன்றைக்கி வேலையாட்கள் கிடைப்பதே சிரமமாக இருக்குது, சம்பளம் கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்குது, மின் கட்டணம் இருக்குது, வாடகை இருக்குது, அப்புறம் எங்கள் குடும்பத்தை நடத்தணும், எக்ஸ்ட்ரா அப்படின்ற போது இங்கே கொடுக்குற 6% என்பது எங்களுக்கு பத்தாது. ஏன்னா நாங்கள் வந்து முதல் போட்டு பொருள் எடுக்கிறோம், அது கிடைக்கிறது 6%. கடைகளுக்கு கொடுக்கும்போது நாங்கள் கடனில் கொடுக்குறோம், அது 1 மாதம் 1.5 மாதம் அப்படி வரும்போது அதில் போய் நிற்கும் போது எங்களுக்கு 2% ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடுது. அப்போ 6% கொடுக்கறதுல நீங்கள் எண்ட் ஆஃப் த டே எனக்கு பணம் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா குறைவு தான்.
அப்போ ஒரு 3% தான் இன்றைக்கி நாங்கள் வாழ்க்கை நடத்தணும் போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி மாறி வரக்கூடிய இந்த சூழலுக்கு எங்களுடைய மார்ஜினும் உற்பத்தியாளர்கள் கூட்டி கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அதுக்கு அரசு இப்படி இந்த விஷயங்கள் நியாயமான கோரிக்கை என்பதை ஏற்று அவங்களுக்கும் சில உத்தரவுகளையும் பிறப்பிக்க வேண்டும்ங்கிறது எங்களுடைய இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் தொழிலை பாதிக்கக்கூடிய இந்த பன்னாட்டு முதலாளிகள் உள்ள பூந்து, ஏன்னா 142 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பிக் மார்க்கெட், பெரிய சந்தை இந்தியா. இந்த சந்தையை 10%ல் 20% தொழில் நடத்தினாவே மிகப்பெரிய லாபம் என்பதுதான் பன்னாட்டு முதலாளிகள் எல்லாம் இந்தியாவை நோக்கி படையெடுக்கிறாங்க. இது நீங்கள் அரசு கொடுக்குறீங்க பொருளாதார வளர்ச்சிக்காக, இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறவங்களுக்கு பலவற்றை இலவசமாக நிலம் மின்சாரம் போட இலவசமாக கொடுக்குறாங்க. இல்லை, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி கொள்ளையடிச்சிட்டு போகிற யாருன்னு சொன்னால் சில நபர்கள் தான். இப்போ எங்களுடைய இது கூடனா ஏன் இதை நீங்கள் அரசாக கூட நடத்தக்கூடாது? ஏன்னா இன்றைக்கி அரசு கையில் இருந்தால் தான் எல்லாமே மக்களுக்கு போய் சேர வேண்டியது போய் சேரும். இன்றைக்கி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்குது. நமக்கு கோவிட் காலங்களில் வந்தது, அல்லது 2015 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அன்றைக்கெல்லாம் அந்த மக்களை பாதுகாத்தது யாருன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு தான் ஓடிச்சு. தனியார் பஸ் எதாவது ஓடிச்சா? பால் ஆவின்னு இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ தனியார் பால் இருக்குது. எந்த பாலாவது அன்றைக்கி சப்ளை மக்களுக்கு போய் சேர்ந்துதா? ஆவின் பால் தான் போய் சேர்ந்தது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த சிஸ்டத்தில் கூட இன்றைக்கி இ-காமர்ஸ் மற்ற இதெல்லாம் கூட அரசே கூட எங்களோட தொழிலை பாதிக்காத அளவுக்கு மக்களுக்கு இதை போய் சேரணும்னு செய்யறதுக்குன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். லாபம் வந்து அரசுக்கு வரும். இப்போ இருக்கிற நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விட்டு தனியாருக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த நிலையில் நீங்கள் இதையும் எப்படி அரசு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து சரின்னு சொன்னால் தானே அது சரின்னு நாங்கள் சொல்ல முடியும். இல்லை அது வந்து ஒரு பொருளாதார விஷயம், அரசியல் சார்ந்த விஷயமாக இருக்குன்னு வச்சுங்க. இல்லை, எங்களுடைய பேசிக்கான விஷயம் என்னன்னு சொன்னால், அப்படி இருக்கும்போது எங்களுடைய தொழிலை பாதுகாக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் ஒன்று வந்து எங்களுடைய மார்ஜின் வந்து குறைக்காமல் இருக்கணுங்கிறது, எங்கள் தொழில் பாதிக்காமல் இருக்கிறது. இந்த இ-காமர்ஸ் எதுவும் நீங்கள் கொண்டு வரீங்க மக்களுக்கு சலுகை அப்படின்னாலும் எங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் சட்டம் என்பதும் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ உங்களுடைய கோரிக்கைகள், வேண்டுகோள்கள் இவற்றெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு, மாநில அரசுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தொடர்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதை வந்து மாநில அரசுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கை இப்போது ஜிஎஸ்டி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய மாநில அரசுக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பதை நாங்கள் நடத்தினோம். அது இருந்து மாநிலத்துக்கும் தொடர்பு இருக்குது, தொடர்பு இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் அதே நேரத்தில் இது முழுக்க இப்போ இந்த விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு கையில் தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இதை மாநில அரசுக்கும் எங்களால் அழுத்தம் கொடுக்க முடியும், மாநில அரசும் இதில் தலையிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் வந்து பாதிக்குதுன்னு சொன்னால் நேரடியாக மத்திய அரசு தான் பொறுப்புன்னு சொன்னால் மாநில சர்க்காரில் தலையீடு தான் இல்லையா? கடிதம் எழுதுகிறாங்க, அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கிற தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க, அரசியல் எவ்வளோ நடந்துட்டுருக்கு, இது நேரடி அவங்களும் தெரியுதான் அதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியதும் மாநில தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கிறதுக்கு ஒரு அழுத்தத்தை மாநில அரசும் மத்திய அரசுக்கு கொடுக்கணுங்கிற எங்களுடைய கோரிக்கையும் இதை சார்ந்து இருக்குங்கிறதா. இந்த கோரிக்கையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டதா? எந்த கோரிக்கை? இப்போ நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள், அதாவது மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை அவங்க செயல்படுத்தினாங்களான்னு கேட்குறேன். இல்லை, அது வந்து இப்போ இந்த கோரிக்கை வந்து ஏற்கனவே ஜிஎஸ்டி நடத்தும் போது அந்த கோரிக்கை நாங்கள் வச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்தது. என்ன நடந்ததுன்னு சொன்னால், 2017க்கு முன்னால் வேட்டுன்னு ஒன்று இருந்தது. அந்த வேட்டில் வந்து இந்த டேக்ஸ் டிஸ்பியூட்டில் வந்து பலர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸில் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி என்பது இதன் மூலமாக வரணுங்கிற ஒரு நிலுவையில் அந்த கேஸ் இருந்தது. நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதுக்கு பின்னால் அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் சொன்னார். சட்டமன்றத்தில் உங்களுக்கு முதலமைச்சர் மூலமாக ஒரு நல்ல அறிவிப்பு வரும்னு சொன்னார். அது என்னென்னா, அந்த இது வந்து 2000 கோடி வருமானம் வரக்கூடிய கேஸால் அப்படியே நிற்குது. அப்போ அரசு, இது மாநில அரசு என்ன அறிவிச்சுது அப்படின்னு சொன்னால், ஒரு ரைட் ஆஃபுங்கிற ஒரு இதுவை கொண்டு வந்தாங்க. ரைட் ஆஃபும் கொண்டு வந்துருந்தோன்னு சொன்னால் ஒரு 5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இதில் ஒரு சலுகையும், அதுக்கு மேலே இருக்கிறது குறைஞ்ச தொகையை கட்டி நீங்கள் மட்டும் அந்த வழக்குலேருந்து வெளியில் வந்துடலாங்கிற மாதிரி. அது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சம்பந்தப்பட்டவளுக்கும் ஒரு நன்மையை பயக்கும், அதே நேரத்தில்
நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குகளும் வருமானமும் குறை- நேரடியாக கஜானாக்கு வரும் ஒரு நல்ல விஷயம். இது நாங்கள் நடத்திய போராட்டத்துக்கு பின்னால் அரசு அறிவித்தது அப்படிங்கிறது. இது எந்த ஆண்டு அது எந்த ஆண்டு அந்த கோரிக்கை நாங்கள் பண்ணது 2022. அது நடந்து கொண்டிருக்கிற அரசு தான். ஆமாம். இப்போ அப்படி இது மாநில அரசு கைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாங்கள் அந்த உங்களுடைய கோரிக்கை அது செயல்படுத்தப்படலையா இது வரைக்கும்? எந்த கோரிக்கை? இப்போ இந்த நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல இந்த இ-காமர்ஸ் இல்லை இல்லை இந்த பழைய வழக்குகள் அதெல்லாம் குறைந்த அளவு பணத்தை கொடுத்து அதை சரி பண்ணுறதுக்கானது, கஜானாவுக்கு பணம் வருதுலாம் சொல்றீங்க, அது செயல்படுத்தப்பட்டதான்னு கேட்க. செயல்படுத்தப்பட்டது அதுக்கு தேதியும் அறிவிச்சு இதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதை பயன்பெற்றும் இருக்கு. ஒன்றிய அரசை விட மாநில அரசு செயல்பட்டிருக்கிறது, உங்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாமா? நிச்சயமாக சொல்லலாம். அப்போது உங்களுடைய சங்கத்தினர், உங்கள் தொழில் இருக்கிறவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுபடியும் அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையணுமா இல்லை வேறு அரசு அமையணுமாங்கிறது அந்த கேள்விக்கு மாறாக யாரெல்லாம் எந்த அரசாக இருந்தாலும் எங்களுக்கு சலுகை காட்டக்கூடிய எங்கள் தொழில் பாதிக்காத அளவுக்கு. அது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அதாவது இந்த அரசு செய்தது, இந்த அரசு இன்னும் தொடர்ந்தால் அந்த செயல்பாடுகள் நல்லா இருக்கும், இன்னும் கூட நல்லா செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, நான் விநியோகஸ்தராக இருந்தாலும் நான் பொதுமக்களில் ஒருவன் சொன்னீங்க. அப்போ நீங்கள் எப்படி அரசியலில் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அரசியலுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம்? நிச்சயமாக எல்லா தனிநபருக்கும் நீங்கள் அரசியல் இல்லைனாலும் அரசியல் உட்படுத்துங்கிறது நியாயமான விஷயம். ஆமாம், அதனால இந்த அரசு செய்தது இனிமேலும் செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? இதில் நீங்கள் ஆதரிப்பீங்களான்னு கேட்குறேன். நிச்சயமாக ஆதரிப்போம். எந்த அரசு எங்களுக்கு சாதகமாக செய்தாலும் அதை ஆதரிப்போம். ஆதரிக்கக்கூடாதுன்னுங்கிறல ஏங்க ஒரு நல்லது எனக்காக ஒரு நல்ல இப்போ நீங்கள் இருக்கீங்க, எனக்காக பல சலுகைகளோடு எனக்கு எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கு, நான் உங்களுக்கு உற்ற நண்பனாக இருப்பனா இல்லையா? யதார்த்தம் தானே. இப்போ உங்கள் துறையினர் இந்த அரசை பாராட்டுறீங்க, ஆனால் நான் பல துறையினர் இங்கே பார்க்குறேன், அவங்கள்ட்டோட பேசுகிறேன். அதிகமான மக்கள் துறையினர் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை பற்றி குற்றம் சொல்கிறார்கள், ஒரு அதிருப்தியை வெளியிடுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி இந்த அரசை பார்க்குறீங்க? இல்லை எல்லாமே ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஒட்டுமொத்தமாக 100% ஆதரிக்கிறது என்பதும் இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. அரசால் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பயன்பற்றணும்னு சொன்னால் இந்த அரசு சிறந்த அரசுன்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு விதத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் இது எனக்கு வேண்டிய அரசு இல்லைங்கிற இது சராசரி ஒரு மனிதனுடைய குண அதிசயம். அந்த அடிப்படையிலேருந்து அது வரலாம். இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்களும் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய மற்ற கட்சிகளும் சொல்கிறாங்க. அதுபோல் சீமான் ஒன்று சொல்கிறாரு, வருகிற விஜய் ஒன்று சொல்கிறாரு. இவ நிறைய திட்டங்கள் புது புது செயல்பாடுகள்லாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இந்த கட்சி இவர்கள் சொல்கிற அந்த கொள்கைகள் நிறைவேறுமானால் இவர்கள் வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க? இல்லை இது அரசியலில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, செய்ய முடியாதுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அதிகாரங்கள் கையில் இருக்கும்போது, வருமானங்கள் இருக்கும்போது உண்மையாக இந்த மக்களை விசுவாசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஏதாவது அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரணுங்கிறத நிச்சயம் எந்த அரசாங்கம் செய்ய வேண்டும்ங்கிறது தான். அது சிலது போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த அரசில் கூட பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு பல சலுகைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் பெண்களுக்கு இலவச பஸ்ஸு, படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய், இப்படி சில சலுகைகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்கள பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சிறந்த அரசுன்னு சொல்லலாம். சிலருக்கு கூட இப்படிப்பட்ட இலவசம் என்பது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எது மக்களுக்கு போய் ஒரு நன்மை பயக்குதோ அதை மறுப்பது என்பது தவறுங்கிறது எங்களுடைய கருத்து. இப்போது அந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்க தொடங்கியதிலிருந்து மக்கள்கிட்ட வாங்கும் திறன் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாங்கும் திறன்ற போது உங்களுடைய பங்கும் அதில் இருக்குது. அவங்க சொல்கிற அந்த கருத்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுதாங்க. இப்போ நீங்கள் அதாவது வாங்கும் சக்தி, இந்த வாங்கும் சக்தி இப்போ என் கையில் மாதம் ஒரு 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 10,000ங்கிறது இந்த 10,000த்துக்குள்ளே என் குடும்பத்தை நடத்துக்கு எது தேவையோ அதுக்குள்ளே நான் செலவழிச்சுப்பேன். ஒரு 5,000 ரூபா கூடுது அப்படின்னு சொன்னால் எனக்கு பர்ச்சேஸ் பவர் என்பது கொஞ்சம் கூடுது. அப்படி பவர்னு கூடும்போது நான் சாப்பிட்றதுலேயே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட யோசிப்பேன். சராசரியாக வெறும் ஒரு சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு இருக்கும், வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடலாம்னு யோசிப்பேன்னா இது எதுலேருந்து வருதுன்னா பர்ச்சேஸ் பவர்லேருந்து தான் வருது. வாங்கும் சக்தி கூடும்போது வரும். அப்படி வாங்கும் சக்தி கூடும்போது என்ன ஆகுனா பொருட்கள் என்பது
சேல் அதிகமாகும். சேல் அதிகமாகுதுன்னு சொன்னால் உற்பத்தி என்பது பெருகும். இது ஒன்றோட ஒன்று லிங்க்கு. அப்போ உற்பத்தி பெருகுதுன்னு சொன்னால் நாட்டினுடைய வருமானம் என்பது அதிகமாகும். நாட்டினுடைய வருமானம் என்பது அதிகமாகும் போது இன்னும் மக்களுக்கு பல நல்ல சலுகைகள் என்பது செய்ய முடியும். பணக்காரர்கள்ட்ட பணம் இருந்தால் அது கருப்பு பணமாக இல்லை பயன்படுத்தப்படாத பணமாக எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏழைகள்கிட்ட கொடுக்கும்போது அந்த பணம் சுழற்சிக்கு வந்து விடுகிறது கண்டிப்பாக அப்படின்றத. இது தவிர உங்களுடைய தொழில், அதாவது கடைக்காரர்களை விட நீங்கள் அதிகமான முதல் போடுவீங்க, அவங்கள விட அதிகமான தொகையில் தான் நீங்கள் நடத்துவீங்க தொழிலை. உங்களை ஆளும் கட்சியினர் அதாவது நீங்கள் கொடுக்கணும், உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற நினைவில் உங்களை துன்புறுத்துறது மாதிரியெல்லாம் செய்திகள்லாம் சில நேரங்களில் படிக்கிறோம். அது உண்மையா? இல்லை, என்ன அது மாதிரி துன்புறுத்துகிற செய்தி? அதாவது இவ்வளோ பணம் வாங்குறீங்க, எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. என்ன பணம் யார்கிட்ட வாங்குறோம், என்ன கேட்குறதுங்கிற. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கிற இடங்களில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஏதாவது நிகழ்வுகளுக்கு நீங்கள் பணம் கொடுங்க, டொனேஷனாக கேட்குறது அப்படின்ற இல்லை, அந்த மாதிரிலாம் எங்ககிட்ட இது வரைக்கும் யாரும் அப்படி வந்ததும் கிடையாது. அதாவது லோக்கலில் இருக்கிறவங்க சரி அரசியல் வந்து நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன், ஒரு அன்னதானம் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ரத்த தானம் பண்ண போகிறோம், தலைவருடைய பிறந்த நாளைக்கு பண்ண போகிறோம், சிலது கேட்கலாம். அது விருப்பப்பட்டவங்க கொடுக்கலாம், கொடுக்க மறுக்கலாம். கட்டாயம் என்பதும் கிடையாது, அப்படி வற்புறுத்தி பண்ணுறதுங்கிறதும் கிடையாது. இப்போ வியாபாரி சங்கத்தினர், வியாபார சங்கங்கள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் இங்கே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்கலில் இருக்கிற அரசியல்வாதிகள் அல்லது அந்த காளிகள், ரவுடிகள்னு சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் மாமூல் கேட்குறாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, காவல்துறை சில நேரம் கண்டுகொள்வதில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சிக்கல்கள் உங்களுக்கு உண்டான்னு கேட்குறேன். இல்லை, எங்களுக்கு அது மாதிரிலாம் இது வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் அதெல்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து போயிடுச்சிங்க. இந்த ரவுடி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இந்த ரவுடி மாமூல் வந்து வசூல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சமீபமாக அப்படிலாங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ நேரடியாக சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் எங்கள் தொழிலில் இது மாதிரி இருக்கான்னு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அப்படி எங்ககிட்ட எதுவும் கிடையாது. சிலர் விருப்பப்பட்டு நானாக கூட சிலர் கொடுக்கலாம், வந்தால் வருவாங்க, சிலர்லாம் வருவாங்க. நான் இல்லைன்னு மறுக்கும்போது அது வற்புறுத்தல் என்பது கிடையாது. சில விருப்பப்பட்டு கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். இது ஒரு கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுற ஏற்பாடு, அந்த சிஸ்டம் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வணிகம் தொடர்பான அந்த அமைச்சரகம், அந்த அதிகாரிகள் தமிழ் வணிகர்களை அதிகமாக பாடுபடுத்துகிறார்கள், அவங்ககிட்ட வந்து தண்டம் வசூலிக்கிறார்கள், வடநாட்டு வணிகர்களை கண்டுகொள்வதில்லை அப்படின்ற ஒரு சில வணிகர்கள் சொல்கிறாங்க. அது உண்மை? இன்னொரு முறை சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டு வணிகர்கள், தமிழர்கள் அப்படின்ற போது அவங்களுக்கான ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு, இல்லை தவறே நடக்கலை, ஆனால் தவறு மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டத்தை வசூலிப்பது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் வடநாட்டு முதலாளிகளுக்கு அப்படி எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றாங்க. இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து யார் தவறு இழித்தாலும் அதுக்கு சரியான முறையில் தண்டம் வசூலிப்பதோ அல்லது வேறு விதமான பனிஷ்மெண்ட்டுங்கிறதோ வித்தியாசப்படுவது என்பது யார் அந்த துறை சார்ந்த அதிகாரி மற்றனுடைய அணுகுமுறை என்பது தான். நான் அதனால் வந்து இதுக்கு அரசு பொருந்துமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு துறை சார்ந்த அதிகாரி இருக்கேன், எனக்கு ஒரு அரசியல் இருக்கலாம், எனக்கு ஒரு மனநிலை இருக்கலாம். அப்போ அந்த அடிப்படையிலிருந்து சில சலுகை காட்டுவது என்பது இன்றைக்கி பல துறைகளில் நடந்துருக்கு. இன்றைக்கி எல்லா துறையிலும் கூட எடுத்துங்க, அப்படிப்பட்ட சில இதுவும் நடக்கும். அதுக்கு வந்து இந்த அரசுக்கும் அதுக்கும்ங்கிறது சம்மந்தப்படுத்தவே முடியாது. வேளாண் துறை வரைக்கும் வடநாட்டு தொழிலாளர்கள் வந்துட்டாங்க, கிராமங்களில் கூட இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய தொழில்களில் அவங்க இருக்கிறாங்களா? நீங்கள் அவங்களெல்லாம் பயன்படுத்துகிறீங்களா? நிச்சயமாக இருக்குது. இப்போ எங்கள் இதுலேயே கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவர்ஸ்லேருந்து லோடு மேன்லேருந்து சப்ளை பண்ணுறவங்களுக்குங்கிறது ஒரு ஷார்ட்டேஜ் என்பது இருக்குது. இது வட மாநில தொழிலாளரை பயன்படுத்துவதுன்றது இருக்குது. இப்போ நீங்கள் எங்கள் துறை மட்டுமே எல்லா துறைகளும் வந்துருக்கு. கட்டிட தொழிலிருந்து, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து, எங்கள் தொழில் எல்லாத்துலையும் வடநாட்டு தொழிலாளர்களுக்கு ஈடுபடுறது இருக்குது. இப்போ இந்த நாட்டில் வந்து எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது, நீங்கள் அதிகமாக பணம் கொடுத்து எங்கள்கிட்ட வாங்குங்க, எதிர்காலம் நல்லாயிருக்கும், இப்போ குறைவாக இருக்குன்னு சொல்லி வாங்காதீங்க அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதிகமாக பணம் கொடுத்து வாங்குங்கிறது தவறு, நான் அப்படி சொல்லவே இல்லை. இல்லையே, இப்போ வந்து அதாவது பொருட்கள் வந்து நீங்கள் கொடுக்கும்போது, கடைகள் கொடுக்கும்போது அது விலை அதிகமாக இருக்குது, நேரடியாக அவங்க காமர்ஸ் அந்த மாதிரி வரும்போது குறைவாக இருக்குது விலை. அப்போ மக்கள் வந்து உங்கள்கிட்ட உள்ள பொருட்களை தான் வாங்க சொல்கிறீங்க நீங்கள், ஆனால் அவங்க குறைவானதை வாங்குகிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு ஊழியர்கள், பணியாளர்கள் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க, அதை நீங்கள் கொடுக்காம
குறைவாக வர்றாங்க வடநாட்டுக்காரங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறது என்ன நியாயம்? இதுக்கு ரெண்டும் முரணா தெரியலையா? இல்லை அப்படி அதான் நீங்கள் சொன்ன முரண் இப்போது நீங்கள் இது கட்டுமான தொழிலில் அது மாதிரி நிறைய இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு கொத்தனார் இன்றைக்கி 1200 என்ன வாங்குறாரு. அண்டை மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு 900 வாங்குறாங்க. நாங்கள் அவங்களுக்கு அனுப்புனா நீங்கள் இதை தாண்டி அவங்களுக்கு பண்ணுற சலுகைகள் வேறு இருக்குது. அவங்களுக்கு வீடு எடுத்து கொடுக்குறதுன்னு இருக்குது. அவங்களுக்கு அன்றாடம் தேவைக்கான கோதுமை மாவு அல்லது கேஸ் வாங்கி கொடுக்குறது, காய்கறி வாங்கி கொடுக்குறது எல்லா இடத்துலையும் இருக்குது. இல்லை, அப்படி இருக்கும்போது இந்த 1200 கொடுத்துடலாமே தமிழர்கள் நம்ம மக்கள் அப்படின்ற ஒரு இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு பர்சன்டேஜை வச்சு ஒட்டுமொத்தமாக கணக்கிட முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 7.5 கோடி 8 கோடியை நெருங்கிச்சு. இப்போ இந்த அண்டை மாநில தொழிலாளி இங்கே வந்திருக்குங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த இன்றைக்கி தேவையான அத்தனையும் பூர்த்தி செய்வது என்பது இந்த வேலை ஆட்களுங்கிறது அண்டை மாநிலத்தான கிடையாது. இன்றைக்கும் கட்டுமான தொழில்களில் எல்லா தொழிலும் இப்போ எங்கள் தொழிலெலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான். ஒரு 5% இருக்கான், 10%. 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டு இல்லை 7 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இல்லையே. அதை விட இப்போ அதிகமான தொழிலாளர்கள் வர்றாங்க தானே. ஆமாம். அப்போ இது வளர்ந்து போவதற்கான சூழலும் தமிழர்கள் பாதிக்கப்படுவதற்கான சூழலும் ஏற்படத்தானே செய்யும். இல்லை இது நீங்கள் இந்த மாதிரி தொழில்களுக்கு இன்றைக்கி ஆட்கள் கிடைப்பதற்கு குறைவாக இருக்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி வேலை வாய்ப்பு என்பது அதிகமாக வேறு துறையில் இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு கட்டுமான தொழிலாளி இப்போ எங்களுக்குன்னா பிள்ளைகள் ஒரு நல்ல படிப்புக்கு போகிறாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்க, டாக்டர் ஆகவும் வராங்க. அவங்க அதை சார்ந்த அந்த துறை சார்ந்தவங்க தான் போகணும், போய் இதுக்கு வர மாட்டாங்க. இன்றைக்கி வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழ்நாடு வரும்போது அது படிப்பிலும் சரி மற்ற விஷயங்கள் முன்னேறிய மாநிலமாக வரும்போது இது தவிர்க்க முடியாமல் இப்படிப்பட்ட விஷயங்கள் வரதான் செய்யும். அதுக்காக நீங்கள் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அண்டை மாநிலத்திலிருந்து வரவங்களுக்கு தொழிலாளிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குங்கிறது ஒரு தவறான வாதம். அது அப்படி இல்லை. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை சில துறைகளில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது, கல்வித்துறையில் இல்லை தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதில் இப்படியெல்லாம் முன்னணியில் இருக்குது, எண் 1ல் இருக்குன்றலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த யூசிஜி அதாவது பல்கலைக்கழக மானியக்குழு இவங்க மூலமாக எல்லா மக்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு புது மாதிரியான ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே முன்னணியில் இருக்குது. அந்த மாதிரி சட்டங்கள் தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ இருக்குது ஒரு சில நாட்களாக. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முழுக்க அரசியல் கேள்வி. பட் இருந்தாலும் ஒரு இந்திய குடிமகனாக சொல்லுங்கள், தமிழனாக அதை நான் பதில் சொல்லணும்னு சொன்னால் நீங்களே அதுக்கு பதிலே சொல்லிட்டீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே கல்விங்கிறது ஒரு வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேரளா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துறையும் கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறதும், மருத்துவக் கல்லூரி அதிகமாக இருக்கிறதும், சிறந்த மருத்துவர்கள் இருக்கும், சிறந்த விஞ்ஞானி. இன்னைக்கு கூட இது இஸ்ரோ கன்னியாகுமரி தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் இன்றைக்கி வந்துருக்கு. அப்படி எல்லா துறையிலும் இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ந்து வரும்போது நான் இதை வச்சு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இப்படி நீட்டை கூட நீங்கள் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால், நீட்டு இல்லாமையல் முதல் மருத்துவ பெண்மணியே தமிழ்நாட்டை சார்ந்தோம், முத்துலட்சுமி. அப்படின்போது நாங்கள் ஏற்கனவே வளர்ந்துருக்கும் போது புதுசாக ஒன்று கொண்டு வந்து எங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தமிழக சர்க்கார் சொல்லுது. அது ஒரு விதத்தில் நியாயம் தானே. எல்லா துறையிலும் நாங்கள் வளர்ந்துருக்கும் போது இன்னும் எங்களையும் அதுக்குள்ளே போய் இணைக்கணும். நாங்கள் வளர்ச்சி அடையாமல் இருந்தோம்னு சொன்னால் நீங்கள் வளரணும்னு சொல்கிறது நியாயம் இருக்குது. வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், நீங்கள் இன்னொன்று புகுத்தி இதுக்குள்ளே இருக்கணுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக சில துறைகளில் இருக்கிற பெரிய ஆட்கள் அந்த ஆளுமைகள் வளர்ந்து விட்ட நாடுகளில் வளர்ந்திருக்கிற தொழில்களை பற்றி அறிந்து கொண்டு அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த இந்தியாவை ஆளுகின்ற ஒன்றிய அரசு அதை செய்யாமல் வேறு மாதிரியான ஒரு நடைமுறையை கடைபிடிக்குது. அது சரின்னு நினைக்கிறீங்க? வேறு மாதிரி நடைமுறைனா ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, இப்போ ஒரு இடத்துல ஒரு விவசாயம் நல்லா நடக்குது, அந்த நிலம் எப்படிப்பட்டது அதை தரத்தை உணர்ந்து அந்த மாதிரியான விதைகளையோ தரத்தையோ கொண்டு வந்து இன்னொரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது நியாயம். ஆனால் அப்படி இல்லாமல் வேறு இந்த இடத்தையும் கெடுக்கிற மாதிரியான ஒரு சூழல்களை கொண்டு வருதே, அது சரின்னு நினைக்கிறீங்களா? அது தவறு தான். நீங்கள் பாரம்பரியத்தை அழிப்பதற்காக எது சட்டமாக கொண்டு வந்தாலும் அது தவறு. அது யார் எதிர்க்கணுமோ அதை சார்ந்த மக்கள் என்பது எதிர்ப்பு என்பது அவசியம். அந்த எதிர்ப்பு என்பது இப்போ நீங்கள் டங்ஸ்டன் கூட பாருங்கள், மதுரை மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் மக்களாக நடைப்பயணமாய் போய் எதிர்த்து இருக்காரு. நல்ல விஷயம். என்னுடைய எதிர்காலம், என்னுடைய சந்ததி, என்னுடைய வாழ்வாதாரம்
பாதிக்குதுன்னும் போது அதுக்கு எதிராக போராட்டம் நடக்கும். டங்ஸ்டனுக்காக வெளிநாடுகளில் கையேந்துவதை விட உணவுக்காக கையேந்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மக்கள். ஆனால் உணவுக்கு கையேந்தலாம், டங்ஸ்டனுக்கு கையேந்தக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சொல்கிறது மாதிரியான ஒரு முயற்சியாக இதை நிறைய பேர் பேசுகிறாங்க. உங்களுடைய பார்வை? இல்லைங்க, வளர்ச்சி என்பது அவசியங்க. நீங்கள் விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ எல்லாமே வளருவது என்பது அவசியம். அது மற்ற தொழிலை பாதிக்கக்கூடாது, மற்ற மக்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் கொண்டு வரும்போது அதை இப்போ சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ விநியோகஸ்தர்களை பாதிக்காதவாறு வியாபாரம் நடக்கணும்னு வந்திருக்கீங்க. ஆமாம். நன்றி. உங்களது கருத்துக்களுக்கு தமிழன் தொலைக்காட்சி சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.